ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில கூட உங்களை அவரை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட எபிரேயர் 10 38 கூட வாசித்து தியானிக்கலாம். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவான், ஆனால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது என்கிறார். மிக அருமையான வேதவசனம். இந்த வேதவசனத்தில் கூட நீதிமானை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்க. நீதிமானை தேவன் நேசிக்கிறார், நீதிமானை உயர்த்துகிறார். நீதிமானுக்குரிய அநேக ஆசீர்வாதங்கள் வேதத்தில் உண்டு. நீதிமானின் சந்ததி அப்பத்துக்கு இருந்து தெரிகிறதில்லை, நீதிமான் கைவிடப்படுவதில்லை என்று அநேக வார்த்தைகள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஆனாலும் இந்த வசனத்தில் ஒரு நீதிமான் எப்படி பிழைப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசத்தினாலே பிழைப்பான் என்று சொல்லப்படும். நீதிமான் என்கிறது அநேக ஆசீர்வாதங்களை நமக்கு கொண்டு வரும். அது மாத்திரமல்ல, நீதிமான் எப்படி வாழ வேண்டும் என்று எசேக்கியேல் புஸ்தகம் 18 5 முதல் 9 வரைக்கும் அநேக காரியங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிற. அந்த காரியங்கள் எல்லாம் நமக்குள் இருக்கும்போது நாம் நீதிமானாக மாறுகிறோம். அந்த வசனத்தை நாம் வாசித்து அதன்படி நடப்பதற்கு ஒவ்வொரு நாளும் முயற்சிகள் செய்ய வேண்டும். அப்படி நீதிமான் அப்படியாக வாழ வேண்டும் என்பது வேதத்தில் நீதிமானுக்காக எழுதப்பட்டிருக்கு. ஆனாலும் இந்த வேத வசனத்தில் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஒரு நீதிமான் இந்த உலகத்தில் வாழ்கிறான் என்றால் அவனுக்கு மிகவும் அவசியமான ஒன்று என்னவென்றால் விசுவாசம். அந்த விசுவாசத்தை கொண்டு அந்த நீதிமான் அநேக காரியங்களை அவன் பெற்றுக்கொள்ள முடியும். எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அந்த விசுவாசம் அவனை உயர்த்துகிறதாக, வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்கிறதாக, மேன்மைப்படுத்துகிறதாக இருக்கிறது. அதுபோல் உங்களுடைய வாழ்க்கையில் ஒருவேளை நீங்கள் நீதிமானாக வாழ விரும்புகிறீர்கள் என்றால் உங்களுக்குள் முதலாவதாக விசுவாசம் தேவைப்படுகிறது. அந்த விசுவாசம்தான் நாளுக்கு நாள் நம்மை வளர்த்து நீதிமானாய் மாற்றுகிறதாக இருக்கிறது. எப்படி நாம் ஒவ்வொரு நாளிலும் விசுவாசத்தில் வளர்ந்து நீதிமானாக மாறுவது மிக அவசியமாக இருக்கிறது. அதை தான் தேவன் எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். ஆனாலும் அடுத்ததாக இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பின்வாங்கி போவான், ஆனால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் பின்வாங்காமல் விசுவாசத்தினாலே நாம் நிலைத்திருக்கும் போது தேவன் நம் மீது பிரியமாக இருக்கிறார். மிகவும் அன்பானவர்களே, இந்த வார்த்தை நாம் வாசிக்கும் போது நாம் பிழைப்பதா மரிப்பதா என்கிற ஒரு கேள்வி உங்களுக்குள்ளாக எழும்பலாம். ஆனால் நாம் பிழைப்பதற்கான வழியை தேவன் நமக்கு வைத்திருக்க. ஒரு மனிதன் நீதிமானாக வாழ்ந்து தேவன் மீது அந்த விசுவாசத்தை வைக்கும்போது அந்த ஆத்துமா பின்வாங்காதபடிக்கு தேவனுக்கு பிரியமாயிருந்து அந்த ஆத்துமா வாழ்கிறதாக இருக்கிறது. ஆனால் ஒரு ஆத்துமா, ஒரு மனிதன் நீதிமானாக வாழ விருப்பமில்லை என்றால் அவன் பின்வாங்கி போகிறவனாக இருக்கிறான். இன்று பேதுரு 12 சீஷர்களில் முதல் சீஷன். அந்த சீஷன் மறுதளித்தான். திரும்பவும் ஆண்டவரை நேசித்து தேவனின் பின்னாக சென்று அவருடைய ஆடுகளை மேய்த்தான், ஊழியத்தை செய்தான். ஆனால் யூதாஸ் காரியத்தை என்கிற மனிதன் பின்வாங்கி போய் 4 கொண்டு மரித்தான் என்று சொல்லப்பட்டிருக்குது. அப்படி மனிதர்களை பார்க்கும்போது அநேக குணாதிசயங்களினால் நீதிமானாக படுகிறது மிகவும் அரிதாக இருக்கிறது. ஆனால் நீதிமானாக வாழும்போது தான் நாம் அநேக ஆசீர்வாதங்களை பெற்று பிழைத்து கொள்கிறவர்களாக இருக்கிறோம். ஆனால் ஒரு மனிதன் பின்வாங்கி போவான், ஆனால் அவன் மீது தேவன் பிரியமாய் இருக்க முடியாது என்று சொல்லப்பட்டிருக்கு. எந்த ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. அதுபோல் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா ஆசீர்வாதத்தையும் பெற்று பிழைத்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த பூமியில் விசுவாசத்தினாலே நீங்கள் நீதிமானாக படுகிறீர்கள். அந்த விசுவாச நாளுக்கு நாள் வளர்ந்து அது உங்களை பிழைக்க செய்கிறது, உங்களை நித்திய ஜீவனுக்குள்ளாக நடத்துகிறது. அதனால் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதை இழந்தாலும் நீங்கள் விசுவாசத்தை இழந்து போகாதபடிக்கு இந்த பூமியிலே நீதிமான்களாக வாழ கற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, இந்த அருமையான வார்த்தைக்கு
அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தையின் பிரகாரம் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. நாங்கள் ஒவ்வொரு நாளும் விசுவாசத்தில் இந்த பூமியில் நீதிமான்களாய் வாழ்ந்து நாங்கள் பிழைத்து கொள்ள ஒரு வழியை வைத்திருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு நாளும் நாங்கள் நீதிமானாய் வாழ விரும்புகிறோம். நீர் எங்களை நீதிமானாக நடத்துங்கப்பா, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கொள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.